ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்டரியுடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 28/3/2025 நிர்மல் NR 425க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் எதை தான் எடுக்கணும் எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் நம்ம எப்போதும் போல் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து வந்திருக்கோம். ஏன் நம்ம வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து வந்திருக்கோம்னா, நம்ம பார்க்குறது எல்லாமே அந்தந்த கிழமையை வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்தந்த கம்பெனி பேர் வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறையா நண்பர்கள் வந்து நேற்றுக்கான ரிசல்ட்டு முந்தான ரிசல்ட்டோட குழப்பிக்கிடுவாங்க. ஸோ ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் இருக்குது. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் வின்னிங் எடுக்க முடியும் நண்பா. அதனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்தந்த வாரத்தை வச்சு தான் எடுத்துக்கிட்டு இருப்போம். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமை நிர்மலங்கிற பேரில் வருது நண்பா. ஸோ நேற்றுக்கு நம்மளுக்கு வந்து வியாழக்கிழமை. ஸோ வியாழக்கிழமை வந்து நம்மளுக்கு கருணையாக நினைக்கிறேன். ஸோ ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வரும். அந்தந்த கம்பெனி பேரை கையில் எடுத்தால் மட்டும் தான் நம்மளால் ஓரளவுக்கு வின்னிங் எட்ட முடியும். அதனால தான் நம்ம இப்போ வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை 649 வந்து நம்மளுடைய ஏபிசி போர்டு ஃபுல் ப்ரைஸில் வந்து 388,649. அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 448. அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை வந்து 821. இப்படி இது எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி உள்ள இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 378 எடுத்துருந்தேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 475. நம்மளுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏபி போர்டில் 32 கூட்ட சொல்லியிருக்காங்க. இதில் ஏபி போர்டுங்கிறது இந்த 39 தான். இதோட நம்ம ப்ளஸ் 32. இது எல்லாமே ஸ்டைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 மச்சோடலாம் ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட் நம்ம டேரெக்டாகவே கூட்டி போட்டுடலாம். இங்கே 3 கூட்டினோம்னா 6, இங்கே 9 2 கூட்டினோம்னா 1, 6 அல்லது 1. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக்கான ஏ போர்டு. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 1. இப்போ இந்த 398க்கு அப்புறம் வந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 610 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 610. இந்த இடத்துல நம்மளுக்கு 6 and 1. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் பி நண்பா. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. இந்த இடம் ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பெய்ட்ஸ் கிடச்சிச்சின்னா அது அதிர்ஷ்டம் தான். இப்போ நம்ம 610க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 286. ஆனால் நம்ம எடுக்க போகிறது இந்த 61 மட்டும்தான். இதோட ப்ளஸ் 32. இப்போ இதை கூட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 610. இப்போ நம்ம இதை கூட்டிடலாம். 6ஓட 3 கூட்டினோம்னா 9, இங்கே 1ஓட 2 கூட்டினோம்னா 3, 9 அல்லது 3. நம்மளுக்கு இந்த 610க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9 3. இப்போ இந்த 610க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 991. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்ட் பி நண்பா. இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏபி இருக்குது நண்பா. அதாவது ஏ போர்டோட சேர்த்து ஏபி போர்டு. ஸோ இந்த மாதிரி வின்னிங் கிடச்சுன்னா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அப்படி தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ 991க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 627. இதில் நம்ம எடுக்க போகிறது இந்த 99. இதோட ப்ளஸ் 32. இப்போ இது கூட்டிடலாம். 9ஓட 3 கூட்டினோம்னா 2, இங்கே 9ஓட 2 கூட்டினா 1, 21 கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளுக்கு இந்த 991க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 1. இப்போ நம்மளுக்கு இந்த 991க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 821. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 21. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு இல்லை. ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு பிசி. இப்போ 3 ட்ரா பார்த்தாச்சு. 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு பெயர் இருக்குது நண்பா. ஏபி போர்டு, பிசி போர்டு. இப்போ 821க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 789. நம்மளுக்கு இங்கே இந்த 82 போதும். இதோட ப்ளஸ் 32. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 3 கூட்டினோம்னா 1, 2ஓட 2 கூட்டினோம்னா 4, 1 4. நம்மளுக்கு இந்த 821க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1 4. இப்போ நம்மளுக்கு இங்கே இந்த 821க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 448. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 நண்பா. அப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ்.
அதோட இந்த இடத்துல மறுபடியும் ஏபி போர்டு. இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சிங்கிள் கிடைக்கல, பெயர்ஸாகவே கிடச்சிக்கிட்டு இருக்கு நண்பா. இது ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம், இது சூப்பர் மெத்தடுன்னு சொல்லலாம். ஏன்னா கண்டினியூஸாக நம்மளுக்கு பெயர்ஸ் தான் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம் மாதிரி, இந்த மாதிரி கெஸ்ஸிங்லாம் கிடச்சிச்சுன்னா. இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கு நம்ம பார்த்துட்டு நம்மளுடைய இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை செக் பண்ணி பாருங்கள். யார் நேற்றுக்கான ரிசல்ட்டும் முந்தானத்துக்கான ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. நம்ம பார்க்குறது எல்லாமே நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி அந்தந்த ட்ரா டு ட்ரா, அதாவது அந்தந்த வாரத்தை வச்சு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட். ஸோ நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ 448 பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 379. இதில் நம்மளுக்கு இந்த டபுள் 4 போதும், இதோட ப்ளஸ் 32. இப்போ இது கொட்டிடலாம். 3ஓட 4 கொட்டினா 7, இங்கே 4ஓட 2 கொட்டினா 6, 7 அல்லது 6. நம்மளுக்கு இந்த 448க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 6. இப்போ நம்மளுக்கு இந்த 448க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 649. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு மட்டும். ஸோ முதல் தடவையாக நம்மளுக்கு சிங்கிள் போர்டு கிடச்சிருக்கு. கண்டினியூஸாக நம்மளுக்கு பெய்ஸ் இருந்துச்சு, ஆனால் நம்மளுக்கு போன வாரம் வந்து ஏ போர்டு மட்டும்தான் கிடச்சிருந்துச்சி, பெய்ஸ் இல்லை. ஸோ இந்த ட்ரா பெய்ஸ் கிடைக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. 649 ஃபுல் ப்ரைஸில் வந்து 388,649. இதில் நம்ம எடுக்க போகிறது 64, இதோட ப்ளஸ் 32. இப்போ இதை கொட்டிடலாம். 6ஓட 3 கொட்டினா 9, இங்கே நம்ம 4ஓட 2 கொட்டினா 6, 9 அல்லது 6. நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நண்பா. ஸோ ஃபார்முட் படி தான் எடுத்திருக்கோம். கண்டினியூஸாக நம்மளுக்கு பெய்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரா பெய்ட்ஸ் இல்லாட்டாலும் நம்மளுக்கு ஏ போர்டு கிடைச்சாலே அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இதை நம்ம அப்படி கீழே எடுத்து எழுதிடலாம், ஏ போர்டு. வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். 9 அல்லது 6. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. 9, 6 இருக்குது. நம்மளுடைய இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் பெய்ட்ஸ் அதிகப்படியாக இருக்குது. அதனால் இந்த ட்ராவில் லக் இருந்துச்சுன்னா பெய்ட்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. 9, 6, 6, 9, 6, 6, 9, 9. எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வினிங்க தருதுன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன சொன்ன மாதிரி இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் பெய்ட்ஸ் தான் அதிகப்படியாக இருக்குது நண்பா. ஸோ போன ட்ரா மட்டும் தான் நம்மளுக்கு ஏ போர்டில் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே நம்மளுக்கு பெய்ட்ஸ் தான். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 28/3/2025 நிர்மல் என்ஆர் 425க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.